unless you reach a particular level in spiritual height, spiritual energy, you will not be able to intrude into the subtle world. The subtle world is not miles away. It is just a few feet away from the earth. Few feet away from the earth. ஒருத்தன் செத்து போனான்னா அவன் பாடி இங்க இறந்து கிடக்கும். அந்த பாடிக்கு a few feet away அவனுடைய whole body in white light will be witnessing. நான் சாகலையே, உயிரோடு தானே இருக்கேன், இவங்கெல்லாம் எதுக்கு அழுகுறாங்கன்னு நினைச்சுட்டு இருப்பான். In accident scene also this happens. So unless you reach a level of energy, you can't intrude into the subtle world to understand how things work. But they exist. Definitely a subtle world exists. And it's not that easy for you at your present level. You have to get visa to enter that world. வந்துச்சுன்னா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். Even you can visit the other worlds. அதாவது பித்ரு உலகத்தை பார்க்கலாம், சித்தர்கள் உலகத்தை பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். If you want to know more on this, you read a book by name Chit Shakti Vilas by Swami Muktananda. Okay, Ganesh Puri Nityananda's disciple. He has written a very beautiful book about answers to all these questions. How will be Yamalogam? How will be Siddhalogam? How will be Pitrulogam? How will be Nagalogam? எல்லாம் அழகா அவர் இதே மாதிரி தான் டீப் டிரான்செண்டன்ட்ல போய் கண்டுபிடிச்சி அதெல்லாம் எப்படி இருக்கும்னு குரு கிட்ட பெர்மிஷன் வாங்கின்னு எழுதியிருக்காரு. தட்ஸ் a world famous book. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்திரன் எப்படி இருப்பாரு, அவர் உன்னை பார்த்தா என்ன பேசுவாரு, இப்படிலாம் வரும். அதே மாதிரி ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய புக்கு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் கூட எடுத்திருப்பாங்க. எம்ப்ரேஸ் பை லைட்னு ஒரு புக்கு பை பெட்டி ஜோன்ஸ். அதே மாதிரி ஷில்டான்னு ஒரு மேடம் ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் வரும். அதில் சின்ன லெவலில் இருந்தவங்களுக்கு மேபி பித்ருலோகம் வரைக்கும் தான் தெரியும். கொஞ்சம் மேலே லெவலுக்கு போனவங்களுக்கு அது மேலே இருக்கிற தேவலோகம், அதுக்கு மேலே இருக்கிற சித்தலோகம் எல்லாம் கூட தெரியும். So it's a question of your heights in spiritual path. Then you will definitely know what is what. இப்போ அபிமன்யு இருந்தான், அவன் இறந்துடுறான் சக்கரவியூகத்தில். அர்ஜுனும் புலம்புறான், கிருஷ்ணா உன்னால என் பையன் செத்து போட்டான், அவனை காப்பாற்ற முடியலையேன்னு. கிருஷ்ணர் வா உனக்கு அர்ஜுனுங்க அபிமன்யு கிட்ட கூட்டு போறாரு. ஸோ ஈ கோஸ் டு சந்திரலோகம். அங்க அபிமன்யு சந்திரன் தான் உட்காந்துருக்கான், சந்திர சிம்மாசனத்தில். அர்ஜுனும் போறான், மகனேன்ட்டு, யாரையா நீ அப்படின்றான். ஸோ அவன் சந்திரன்லேருந்து வந்தவன் திருப்பியும் சந்திரனுக்கு போயிட்டான். இவன் தான் அவனை புள்ள நினைச்சு உலகத்தில் புலம்பிக்கின்னு இருக்கான். இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வாஸ் டிஃபரெண்ட். ஸோ ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் நீங்கள் அபிமன்யு ஏன் சக்கரவியூகத்தில் சத்தான் புலம்பினே இருக்க வேண்டியதுதான். கர்ணன் யூடியூப் புருட்டிய மாதிரி கொண்டுட்டான், பீஷ்மர் இப்படி கொண்டாலும். ஸோ தேர் இஸ் அ ஃபிளாஷ்பேக் பிஹைண்ட் எவ்ரிதிங். அதே மாதிரி அர்ஜுனன், அவனை இந்திரன் இந்திரலோகத்துக்கு கூட்டின்னு போய் இந்திர பட்டாபிஷேகம் பண்றான். அப்போ ஊர்வசி அவங்ககிட்ட சொல்றா, வா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, வி ஷுட் மேட் அப்படின்வான். சொல்றான், ஐயோ நீ இந்திரனுடைய மனைவி, எங்க அம்மா முறை, அதனால வரமாட்டேன்னுவான். அவ சொன்னா, பூமியில தாண்டா இந்த உறவெல்லாம், தேவலோகத்தில் எந்த உறவும் இல்லை, யாரு வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். வி டோன்ட் ஹேவ் யுவர் வேர்ல்ட்லி யார்ட்ஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்னுவான். இவன் ஐயோ என்னால முடியாதுன்னுவான். அவ கோவம் வந்துடும், நீ 9ஆம் நம்பரா போடான்ட்டா. இவன் கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன போய் 9ஆம் நம்பரா போட சொல்லிட்டாள். கிருஷ்ணன் சொன்னார், நீ மறைந்திருக்க வேண்டிய அஜ்ஞாதவாச காலம் 1 வருஷம் இருக்கு, அப்ப நீ 9 ஆயிடு, யாராலும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, இல்லைன்னா அர்ஜுனனை யார் வேணாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அவன் டான்ஸ் டீச்சரா போய் உத்தரைக்கு அபிமன்யுனுடைய மனைவிக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறான், பிஹ்ருநாளா என்ற பேர்ல. அது இன்னொரு கதை. அப்போ இந்திரலோகத்துக்கு அர்ஜுனனால போக முடியும், சந்திரலோகத்துக்கு அபிமன்யுவால போக முடியும். அந்த மாதிரி நான் கூட போயிருக்கிறேன். ஐ வாஸ் ஒன்ஸ் அட் கைலாஷ் அட் எ பிளேஸ் கால் தார்ச்சன். வெடிகால ஒரு 3:30-4 மணிக்கு நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். the whole place become gold. And all the celestials, 33 கோடி தேவர்களும் அப்படியே ஆகாசத்திலிருந்து இறங்கி வராங்க. அவன் இந்திரன் ஐராவதத்து மேல அந்த ட்ரெஸ், அந்த கிரீடம் அப்படி ஜொலிக்கிறாங்க. அத்தனை பேரும் கும்பலா வராங்க. வந்துட்டு எல்லாரும் என்ன கும்பிடுறாங்க. நான் சொல்றேன், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்க என்ன கும்பிடுறீங்கன்னு. அவங்க திருப்பியும் கும்பிடுறாங்க. ஆப் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹோ அப்படின்னா, நீதான் சாட்சாத் பத்ரி நாராயண, ஆனால் உன்னை கும்பிடுறதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் அர்ஜுனனுக்கு நடக்கிற மாதிரி
எனக்கு பத்ரிநாராயண பட்டாபிஷேகம் நடக்குது அத்தனை தேவர்கள் மத்தியில் சபையில். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்கு. இப்போ சொன்னால் எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஹைட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம். இட்ஸ் அ வெரி டிஃபரெண்ட் டாபிக், வெரி வெரி செலஸ்டியல் ஹைட்டில் இருக்கிற டாபிக். ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் இதெல்லாம் இருக்குமான்னு டவுட்டு தான் வருமே தவிர நம்புறதுங்கிறது பாசிபிள் இல்லை. இட்ஸ் லைக் டாக்கிங் டு எல்கேஜி சைல்டு மாலிகுலர் பயாலஜி ஆர் நானோ டெக்னாலஜி. அவங்க ஒரு எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படித்து முடிச்சப்பறம் தான் இதெல்லாம் பேசணும். எல்கேஜியில் பேசினா அவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறது இல்லை. ஸோ வி டோன்ட் டாக். அதர்வைஸ் வாட் யூ நோ அபவுட் அஸ் இஸ் நத்திங், வாட் யூ டோன்ட் நோ அபவுட் அஸ் இஸ் ஆல். ஒரு கிராமத்துக்காரன் வரான், அவனை மெட்ராஸ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு கூட்டின்னு போய் இந்த ஏரோப்ளேன் இருக்குது, இது 35,000 உயரத்தில் ஆகாசத்தில் பறக்கும், அதுக்குள்ளே ஒரு 150 பேர் உட்காந்துருப்பாங்க, டீ காபி விஸ்கி ரெட் ஒயின் எல்லாம் கொடுப்பாங்க, சூடாக சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, ஒருத்தர் ஆகாசத்தில் ஓட்டின்னு போவார், நர்ஸு இது ட்ரெஸ் போட்டுன்னு ஹோஸ்டர்ஸ் எல்லாம் அழகழகாக சுற்றின்னு இருப்பாங்க. இதெல்லாம் சொன்னால் அவன் ஐயோ நல்லா பீலாக விடுறியா அப்படின்வான். ஏன்னா இவனுடைய காத்தாடியே 20 அடிக்கு மேலே பறக்க மாட்டேனுது. ஸோ இவ்வளோ வெயிட்டில் இருக்கிற ஒரு ஏரோப்ளேன் 150 பேர் ஏற்றிக்கிட்டு ஆகாசத்தில் 35,000 அடி போயிடும்னா நம்புறானா அவன்? ஸோ when the aeroplane is grounded, you will not know that it is capable. You have to board the aeroplane, then ஸ்லோவாக டேக்கப் பண்ணி கிராஜுவலாக 10,000 15,000 அடிக்கு போயிட்டு பார்த்தா இந்த மேகம் நீ நினச்சிருந்திய இதுவே ஜுஜுபி. மேகம் கீழே எங்கேயோ இருக்கும், பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே நீ 20,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு உட்காந்து இருப்பேன். This is what happens when you board the flight. ஏரோட்ராமில் நின்றுக்கிட்டு பிளேனை பார்த்துக்கிட்டு கதை பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு எங்கே புரிய போகுது? இது பறக்க போகுது 35,000 அடின்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. மெட்ராஸ் ஹார்பருக்கு போ, அங்கே ஒரு கப்பல் ஆங்கர் பண்ணி நின்று இருக்கும். நீ இதில் 300 டன் நீ எடைய போகுது, குரு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ரெஸ்கியூ போட் இருக்கும், இது 2000 மைல் போகும், எல்லாம் சொன்னேன்னா சிரிப்பாங்க கிராமத்துக்காரன். When the ship is anchored, you can't understand that it is capable. நீ நினைப்ப நான் விடுற காகித கப்பலே மூழ்கி போகுது 2 நிமிஷத்துல, இவ்வளோ பெரிய கப்பல் முழுக அதை போடுமா அப்படின்னு. ஆனால் ஆங்கர் ஏடு போடு, காம்பஸ் அந்த என்ஜினம் போடு, அது பாட்டிக்கு ஜப்பான் வரைக்கும் போயினே இருக்கும். 7 ஸ்டார் க்ரூஸ் எல்லாம் இருக்கு, அதுலேயே ஸ்விம்மிங் பூல், அதுலேயே ரூம்ஸ், அதுலேயே விதவிதமான சாப்பாடு, அதுலேயே எல்லாம் இருக்கு. ஸோ when it is grounded, you don't know. When it is anchored, you don't know. The ship and starts moving without the anchor, you will know how it happened. Otherwise உங்களுக்கு எதுவுமே புரியாது.